ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து இப்போ சுடரா இல்லை வந்து ரேணுகாவா அப்படின்னு பார்த்தா இப்போ சுடரா தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கதிரேஷன் வீட்டில் பயங்கரமாக பழி வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகி மாதிரி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அப்படின்னே சொல்லலாம். ராரா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பயங்கரமா ஆத்திரமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மல்லியை தான் வந்து பழி வாங்கினாம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதிரேஷனான பொண்ணு நிஷாவையும் வந்து பழி வாங்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவெல்லாம் வந்து சொத்தை எல்லாம் யாரோ கிட்ட வந்து சுருட்டி போட்டு வாங்கி தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே வழியா இதெல்லாமே சுருட்டிட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தந்திரமாக தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நரி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் நிஷா அவங்களுக்கு சாப்பிடு அப்படின்னு கொண்டு வந்து கோவமாக கொடுக்குறாங்க. கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது மட்டும் இல்லை, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இங்கே சீக்கிரமாக க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக மல்லி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி திரும்பவும் நடிக்க தான் செய்கிறாங்க. கூடி விரைவிலே அவங்கள கண்டுபிடிச்சி துரத்துனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து விஜய் மல்லி வந்துட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் காமிக்கிறாங்க. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் விஜயோட ஷர்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டு அளவே செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து இங்கே தனியாக தான் இருக்கேன், எப்போவுமே உங்களை தான் நான் நினச்சிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. ஒரு பக்கமாக வெண்பா பாப்பா அவங்க ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இப்போ மல்லி அம்மா டாடா என்ன தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த குழந்தைய அழுதுட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோமோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கறக்கே நம்மளுக்கு வந்து கண்காலங்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் கூடிய விரைவிலே வந்து இந்த சுடரை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி எல்லாம் வெளியில தள்ளுனா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இது தேவையே இல்லாத கேரக்டர். மல்லிக்கு வந்து அவங்க இப்போவாது வந்து விஜய் புரிஞ்சுட்டு நடந்துட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எப்பவுமே அவங்க சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஸோ கூடி விரைவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லியே வந்துட்டு சுடரை வீட்டு விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.